இந்தியாவில் இமயமலை தொடர்களில் உள்ள ஒரு சிகரத்துக்கு தவளகிரி மலைன்னு பேர் இருக்கு. அதே பேரில் வியாசக முனிவரால் பூஜிக்கப்பட்ட முருகனுக்கு சிவன் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்த 1500 அடி உயரத்தில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்குத்தான மலை தான் தவளகிரி மலை. இந்த வீடியோவில் நான் உங்களை 18 சித்தர்களும் வழிபட்ட சிவன் தவளகிரீஸ்வரரை காட்சி கொடுக்குற தவளகிரி மலைக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஓம் நமச்சிவா. தவளகிரீஸ்வரருக்கு வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல். அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காதறதுக்குறேன், மூக்கறதுக்குறேன், நாக்கறதுக்குறேன் வேண்டிக்கிறது. தவளகிரி மலை பயணம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில இருந்து தொடங்குச்சு. மக்களே, வந்தவாசி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இன்னும் நம்ம வந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் ஒரு 10 நிமிஷம் போகணும். அதுக்குள்ளேயுமே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 டீ கிட்ட நம்ம கேங்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வரதராஜன். இவன் இருந்து நான் இப்படி தப்பிக்க போறோம். இந்திரஜித் அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சிலம்பரசன் from சிவகங்கை. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. குமரேசன் from சிவகங்கை. வந்தவாசி பஸ் ஸ்டாண்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் சர்வராக மாறிய தமிழரசி அம்மாவை நீங்கள் பார்க்கலாம். எப்போதும் போல இல்லாமல் இந்த பயணத்தில் லெமன் சாதம், பாசிப்பயிறு, மல்லித்துவையல், ஸ்பெஷலாக காளான் தொக்கும் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை ஒரு புடி பிடிச்சிட்டு வந்தவாசியிலேருந்து தவளகிரி மலை அடிவாரத்துக்கு 5 கிலோமீட்டர் ஆட்டோவில் போய் இறங்கிட்டோம். வந்தவாசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து தவளகிரி மலை அடிவாரத்துக்கு பஸ் வசதி இல்லை, ஆட்டோவில் தான் போய் ஆகணும். மக்களே, அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அடிவார கிராமம் வந்து வெண்குன்றம். பாருங்க, எனக்கு மேலே அந்த இடத்துல தவளகிரீஸ்வரர் இருக்கார். மலை பேர் தவளகிரி மலை. மேலே சூரிய உதயம் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் உள்ள வெண்குன்றம்னு ஒரு அடிவார கிராமத்தில் பாருங்கள் தவளகிரீஸ்வரர் இருக்கார். இப்போ நம்ம வந்து பாருங்கள் செங்கோதை அம்மன் ஜீவசமாதி இருக்குது, கும்பிட்டுட்டு மலையேற போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி மேலே வந்து சிவன் வந்து தவளகிரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் 1500 அடிக்கு மேலே இருக்கார். இந்த ட்ரெக்கிங்கில் நம்ம வந்து 9 பேர் போக போகிறோம். மேலே போயிட்டு நம்ம தவளகிரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மாவோட இது 4வது ட்ரிப்பு, நம்ம கண்ணையோட சேர்த்து 5வது ட்ரிப்பு. நண்பர்களே பாருங்கள், அது வந்து புதுப்பாதை, படியில் ஏறி போகிறது புதுப்பாதை. இப்போ நாங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள பாதை, பழைய பாதையில் தான் போகிறோம். பாறையிலேயே உங்களுக்கு படி மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்களேன், அந்த பாதையில் போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த இடத்துல அந்த மன்னர் காலத்தில் பண்ணது தண்ணி வந்து ஒரு கால்வாயில் ஓடி வந்து இந்த இடத்துல வரும் பாருங்கள், இந்த யாழி வாயில் வரும் பாருங்கள். சூப்பரான ஒரு அமைப்பு, அந்த காலத்தில் பண்ணது பாருங்கள். நம்ம மலையேற ஆரம்பித்தாச்சு. நம்ம பக்கத்துலேயே அந்த சின்ன ஒரு கால்வாய் தண்ணீர் சேகரிக்கிறதுக்கு மேலே மலையிலேருந்தே கீழே வருதான். இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ போகிற பாதை வந்து படியில் போல் பழைய பாதை, 2 பாதை இருக்குது தவளகிரீஸ்வரர் மலைக்கு போகிறதுக்கு. நம்ம பழைய பாதையில் தான் போகிறோம் பாருங்களேன், இந்த பாதையெல்லாம் போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால சுற்றி இருக்கிற ரொம்ப பேர் இங்கே வராங்க. அந்த காலத்துலேயே நீர் சேமிக்க பாருங்கள், சூப்பரான அமைப்பு. அதான் மழைநீர் வடிகால் மாதிரி அந்த காலத்துலேயே மன்னர் காலத்துலேயே போட்டிருக்காங்க. பாறைகளை வச்சே போட்டிருக்காங்க, இங்கே உள்ள கற்களை எடுத்தே போட்டிருக்காங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்களேன், மலை அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த பக்கத்து போகுது படிப்பாதை, அப்படியே போயிடும். அது ஈஸியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் மலையேற்றத்தை அனுபவிப்போம். அதனால் இந்த பாதையில் போவோம். வடிகால் அங்கேருந்து வந்து இந்த இடத்துல நிரம்பி இப்படியே போகுது, கீழே போகுது. சிவகங்கையிலேருந்து நம்ம சிலம்பரசன் ப்ரோ வந்திருக்காரு. எப்படி ப்ரோ ஃபஸ்ட் டைம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு அட்வென்ச்சரு. இனிமேல் ப்ரோ கூட இனிமேல் அடுத்தடுத்த ட்ரிப்பு போக போகிறோம். கண்டிப்பாக ஃபன் பண்ணுறோம். இந்திரஜித் ப்ரோ திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காரு. பெரிய விஷயம் அங்கேருந்து வர்றது. தமிழரசியம்மா எப்படி இருக்கு? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி காலங்காத்தாலே வந்துட்டீங்க, 5 மணிக்கெலாம். தமிழரசி அம்மா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டர். குமரேசன் ப்ரோ ஏதோ புல்லை எடுத்து மோந்து வந்துகிட்டு இருக்காரு. இங்கேயே ஆராய்ச்சியில் இறக்கிற வேலையா? இங்கே பாருங்க மக்களே, இங்கே சூப்பராக தெரியுது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. சூரியன் பாரு கரெக்டாக அதுக்கு நேரம் ரொம்ப அழகாக இருக்குது. வரதராஜன் 2வது ட்ரிப்பு வரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களே இங்கே பாருங்கள், நடந்து போய்கிட்டு இருந்தோம்.
ஒரு சூப்பரான ஒரு பூ கண்ணில் பட்டுச்சு. இது என்ன பூன்னு தெரில. பூ சூப்பராக இருக்குது பாருங்க. காட்டு வாழையா மக்களே? காட்டு வாழைன்னு சொல்கிறாப்புல வரதராஜன். மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொடுப்பாங்களா? நம்ம வந்த பாதையை பாருங்கள். சின்ன மலை தான், ஆனால் வந்து இந்த மாதிரி மலைப்பாதை பார்த்ததில்ல. ஸோ 2 பக்கட்டும் வந்து பாருங்கள் பச்சை பசேல்னு செடி கொடிகள் தான் இருக்குது. இந்த வெண்குன்றம் தவளகிரீஸ்வரர் மலை வந்து அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டைமான் பல்லவர்கள் ரொம்ப மன்னர்களால் ஒரு கோட்டையாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தவளகிரி மலை. அவங்க ரொம்ப திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க அந்த கோவிலுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்த்தோம்ல வாய்க்கால், அது சுற்றி குளங்கள், ஏரி அப்படின்னு ரொம்ப நீரமைப்புகள் இருக்கும். ஏன்னா இது ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. தவளகிரி மலை கோட்டையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் ஒரு கோட்டைனா என்ன வசதிகள் இருக்கும் அப்படின்னு. அந்த வசதி எல்லாமே இங்கே இருந்திருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுலலாம் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடம். இங்கே பாருங்களேன், ஒரு குள அமைப்பு இருக்குது, அடிவாரத்திலே இருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சுற்றி வந்து பாறைகள், இங்கே உள்ள பாறைகளே எடுத்து தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குள அமைப்பு தான் இருக்குது. இதெல்லாம் தடுப்பு சுவர் தெரியுதா? இதெல்லாம் ஒரு தடுப்பு சுவர். போகிற வழியில் இங்கே பச்சையம்மன் கோவிலும் இங்கே வால்முனீஸ்வரர் கோவிலும் இருக்குது. நாங்கள் அப்படியே காமிச்சிட்டு பார்த்துட்டு போவோம். இப்போ வந்து பச்சையம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதாவது அடிவாரத்திலே இருக்குது. ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்தால் பச்சையம்மன் கோவில் இருக்குது. இங்கே பாருங்களேன், பாம்பு அப்படியே படம் எடுத்து நின்றா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். தனியால் வந்தால் கண்டிப்பாக பயந்துருவீங்க பார்த்து, ஏன்னா ஒரே ஓட்டம் தான். நாராயணன் ப்ரோ வந்து கும்பகோணத்தில் இருந்து நம்மளோட ட்ரெக்கிங் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் அவர் நம்மளோட வராரு. இந்த பச்சையம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ வால்முனீஸ்வரர்னு ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து வனதேவதையெல்லாம் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். போய்கிட்டே இருப்போம். மக்களை எங்கே வருங்க, நம்ம தமிழரசி அம்மா மேலே கேமரா வச்சாலே அவங்க ஏதாவது பேசுவாங்க. மக்களை பாருங்கள், படி கொஞ்சம் கொஞ்சமாக செங்குத்தாக ஏறுது. படி வசதிலாம் இருக்குது. அதனால் யார் வேணாலும் வரலாம், எத்தனை வயசுக்காரவங்கள வேணாலும் வரலாம். குடும்பத்தோடு வந்து தவளகிரீஸ்வரரை வணங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு மலை தான் இது. பச்சை பசேல்னு நாங்கள் வந்து இப்போ ஒரு 8:30 9 மணி போல் ஏறிக்கிட்டு இருக்கோமா. சூப்பராக இருக்குது. தெரியுதா? அங்கே இருக்கார். ஈஸியான மலையாக தான் இருக்குது. அப்புறம் என்ன முக்குற மாதிரி தெரியுது? தேக்கடா முடியுமா? தவளகிரீஸ்வரர் நம்ம நினைச்சது நடக்குமா? அப்படியா? இப்படித்தானே எல்லா மலையிலும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். நம்ம தவளகிரீஸ்வரர் மலைக்கு 3/4 மணி நேரத்தில் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஏறிடலாம். ஏறுறதுக்கெல்லாம் திருச்சி எக்ஸ்பிரஸ் மாதிரி நிற்காம போயிட்டு இருக்கோம். இதுக்காக தான் நான் வர்றதே மலைக்கு, இப்படியெல்லாம் ஏறணும்னு. ராஜா தேசிங்க மாதிரி நிற்கிறியா? இந்த இடத்துல தெரியுதா? இது பேர் கல்லோனா இல்லாட்டி லப்பரோனான்னு சொல்லுவாங்க. கருப்பும் சிவப்பும் கலந்துருக்கு, வித்தியாசமாக இருக்குது. அது நம்மளை பார்த்து ஏதோ சொல்லுது, இங்கே வர முடியாதுரா அப்படின்னு. என்ன தைரியம்னா கீழே பாருங்கள், பெரிய பள்ளம் இருக்குது, அதுக்கு நேராக நிற்கிது பாருங்கள் இந்த இடத்துல. ஆனால் ரொம்ப தேங்கின தண்ணிமா இருக்குது. தெரியுதா மக்களே உங்களுக்கு? ரொம்ப கசடாக தான் கிடக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து ரெங்கமலையிலையும் தண்ணி இருக்கும். பார்த்தா இந்த கலரில் தான் ப்ரோ இருக்கும். எடுத்து குடித்தா நல்லா தெரியும். இது ஒரு சொனை. இந்த பாருங்கள், இந்த தண்ணி இந்த வழியாக விழுந்து இந்த வழியாக போய்கிட்டு இருக்கும் தண்ணி. என்ன வாய் மட்டும் வேலை செய்யுது? விழுந்துடாதையா? ஏறுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு சில இடத்துல அப்படி ஏறுறதுக்கு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கீழே சொன்னேன்ல, நம்ம தவளகிரி மலை வந்து 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோட்டையாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்க, நீங்கள் கோட்டை போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சோரமைப்பை பார்க்கலாம். உளியில் தட்டின தடம்லாம் எங்களுக்கு இன்னும் தெரியுது. இந்த செங்கல் அமைப்பு வந்து தொண்டைமான் காலத்தில் கட்டினது. பாருங்களேன், புதுக்கோட்டை ஃபுல்லாமே நீங்கள் இந்த சின்ன சைஸ் செங்கலை பார்க்கலாம். இது கடுக்கா, சுண்ணாம்பு, முட்டையோட வெள்ளைக்கரு அதை வச்சு கட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லேயர் இது. 2வது லேயர் வந்து அந்த பெரிய பெரிய பாறைகளை வச்சு உளியால் அடித்து கட்டியிருக்காங்க. 3ஆம் நந்திவர்மன் ஒரு பல்லவ மன்னர் வந்து ஆட்சி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மன்னர்கள், கடைசியில் தொண்டைமான் இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ண சொல்கிறாங்க. இதுதான் கோட்டை சுவர் பாருங்கள். இந்த உளியில் அடித்த அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? பெரிய பாறைகள் மேலேயே
கோட்டை சுவர் அமைச்சிருக்காங்க. மன்னர்கள்லாம் எதுக்கு உயரமான குன்றுலையோ மலைகள்லையோ கோட்டை அமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வியூ ஒரு அடையாளமாக இருக்கும் பாருங்கள். இது கோட்டை, இதுக்கு மேலே இன்னும் ஒரு 100 அடி மேலே போகணும் கோட்டை இருக்குது. இது கோட்டை சுவர். கோட்டை சுவர்லையே ஃபஸ்ட்டு சுவர், 2வது சுவர், 3வது சுவர், 4வது சுவர்னு வரிசையாக இருக்கும். இது வந்து லாஸ்ட்டு சுவர், ஃபஸ்ட்டு பார்க்குற சுவர். இங்கேருந்து பாருங்களேன், உங்களுக்கு சுற்றி எல்லா திசைகள்லையும் ஆள் நடமாட்டம் வர்றது போகிறது எல்லாமே தெரியும். எதிரிகள் யாராவது வந்தால் இங்கேருந்தே துப்பாக்கிகளை வச்சோ வில்லை வச்சோ ஈஸியாக கொண்டுருவாங்க. அதுக்காண்டி தான் அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பெரிய பெரிய கோட்டைகளை வந்து, நான் தலைமலையில் கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே கோட்டை கட்ட முயற்சி பண்ணாங்க, அதோட பேஸ்மெண்ட்டெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு, சுதந்திரம் கொடுத்தோன்னா ஓடிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி மலைகளுக்கு குன்றுக்கெல்லாம் வரும்போது இந்த விஷயங்களை பல பேர் கவனிக்க மாட்டீங்க. அதை நான் சொல்கிறேன். இன்னுமே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழரசி அம்மா பாருங்கள் எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்து அம்மா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. போங்க போங்க, போயிடலாம் போங்க. இந்த பக்கத்து போங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. சோத்தாங்கை பக்கம், பித்தாங்கை, லெஃப்ட் ரைட்டு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க ப்ரோ. இவங்களை பிடிச்சி தூக்குங்களேன். நானே தவழ்ந்துகிட்டு இருக்கேன். அம்மா என்ன மாட்டிக்கிட்டீங்களா? அட்வென்ச்சர் அனுபவிக்கிறவங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. தூக்குங்க ப்ரோ. நீங்க அங்கிட்டே இறங்கி வந்துடுறீங்களா? இது நான் அப்பயே சொன்னேன், இது ரிஸ்கான பாதைன்னு. தவளகிரி மலை வந்தவங்க யோசிப்பாங்க, இப்படிலாம் வழியே இல்லையடா அப்படின்னு. அம்மா வந்து குறுக்கு வழியில் போகாமல் பழமையான வழியில் போக ட்ரை பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அம்மா வந்து அட்வென்ச்சர் விரும்பி பாருங்கள், என்னதான் இருந்தாலும் சுற்றி வரல பாருங்களேன், எது நேர் வழியிலையோ அதையும் ஏறி போகிறாங்க. எப்படி ஏறிட்டாங்களே. சார் வந்து சென்னையில் இருந்து வந்திருக்காரு. சார் பேர் வந்து ராம் பிரபு. இது எங்களுக்கு கால் பண்ணாங்க, சீக்கிரமே வந்துட்டாங்க போல், நாங்கள் முன்னாடி ஏறுங்க சார், நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். பெருமளுடைய மலையேற்ற கோவில் சமீபத்தில் தான் இணைந்தேன். எனக்கும் மலையேற்ற மிக விருப்பம். தமிழகத்தின் பல மலைகளில் ஏறியுள்ளேன். எனக்கு தாம்பரம் வீடு என்பதால் இந்த குழுவோடு இணைந்து கொள்ள ஆசைப்பட்டேன். தொடர்ந்து பல யாத்திரைகள் செல்ல விருப்பப்படுகிறேன். சாரோட ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? 63. அவங்களுக்கு 63 தான், தமிழரசி அம்மாவுக்கு. ராம் பிரபு சார் வந்து தாம்பரம் தானா, அதனால இது ரொம்ப பக்கம்ல, அதனால வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் ரொம்ப மலைக்கு ஏறி இருக்காங்க. அடுத்தடுத்து நீங்கள் நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க சாரை. சாருக்கு வந்து ஏஜ் வந்து 63. வயசை சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேணாம், வயசு வந்து ஒரு தடை இல்லை, அதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சாட்சி. இவங்க தமிழரசி அம்மா, அவர் போன வீடியோவில் வந்த நம்ம புருஷோத்தமன் சார் 65 வயசு. நம்ம வீடியோவில் வந்த வயசான ஆட்கள்லேயே அவர் ஒருத்தவர். அவர் வீடியோ பார்ப்பார். சார் பார்த்துக்கோங்க, உங்களை மாதிரி ரொம்ப பேர் வராங்க. நம்மளோட அன்மீன் மிகுதியாக எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சார். வீட்டோட சேர்ந்து ஒரு கார் இருந்தால் நல்லா இருந்துருக்கு. அம்மா ஸ்வீட்டோட சேர்ந்து காரம் இருந்தால் நல்லா இருக்குமா? ஒன்று வாங்குவாங்கல்ல, ஏன்னா நான் வந்து சுற்றிட்டே இருப்பேன். 20 நாள் தான், 10 நாள் தான் வீட்டில் இருப்பேன். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க? ரிட்டையர் பேங்க் எம்ப்ளாயி. சரி சார். அதனால் வந்து எனக்கு அகஸ்தியர் மலை உங்கள் டேட்டு நீங்கள் கொடுத்தாதான் நான் மற்ற ப்ரோக்ராம். செப்டம்பரில் 3 ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். நான் சில டார்கெட் வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த யமுனோத்ரின்னு ஒன்று ஏறிட்டு வந்தேன். 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சூப்பராக இருக்கும். அடுத்து பாகிஸ்தான் நம்மளாம் இருக்கமே, அங்கெல்லாம் போகலாம். யமுனோத்ரின்றது அப்போ அக்கௌண்ட்டில் வந்து 15,000 போட்டுடும். வந்து எல்லாம் மினிமம் ஒரு 50,000 இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போய்ட்டோம். ஆனால் நீங்கள் வாரம் போகிறது எனக்கே டயர்டாக இருக்கு. வாரன்றது உங்களுக்கு அவ்வளோ ஷெட்யூல் வச்சுருந்தீங்களா எப்படி? ஒரு 40-50 மலை இன்னும் இருக்குது, அதனால தான் நம்ம வாரம் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் மலையேறதுல வந்து எனக்கு ஒரு ஆத்மார்த்த திருப்தி. மலையேறதுன்னு இல்லாமல் பாத யாத்திரைகள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை டு திருப்பதி வந்து 160 கிலோமீட்டர். அது வந்து 4 நாளில் கவர் பண்ணுவோம். அது மாதிரி கடவுள் அருளால் 11 வருஷம் சென்று வந்திருக்கேன். 160 கிலோமீட்டர் 4 நாள் ஆகும். அது மாதிரி தமிழகத்தில் பேர் சொல்கிற மாதிரி இருக்க அனைத்து மலைகளும் ஏறிட்டேன். சதுரகிரி ஒரு 5 தடவையும், அதுக்கு மேலே தவசிப்பாறை ஒரு 2 தடவையும் ஏறியிருக்கேன். பர்வதமலையெல்லாம் இப்போ தான் ஃபேமஸ். நாங்கள்லாம் போகிற காலத்தில் ஒன்றுமே இருக்காது, வெறும் காட்டில் சமையல் பொருள்லேருந்து எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஒரு காலத்தில் மேலே சமைக்கிறதுக்கு பம்பிங் ஸ்டவ் நாங்கள் தான் கொண்டு போய் கொடுத்தோம். அந்த காலத்தில் 1/2 மூட்டை அரிசி, பம்பிங் ஸ்டவ் எல்லாமே ஒரு காலத்தில் கொண்டு போய் கொடுத்தோம். இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. தம்பி கூட்டிகிட்டு போனோம், வயசானவன் என்னை விட்டுட்டு போகாமல். அவ்வளோதான். வயசாக இளமை திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, வேறு வழி இல்லை. மக்களை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சொனம் இருக்குது, சொல்கிற மாதிரி இல்லை. வெறும் பிளாஸ்டிக் குப்பை பாசை நிறைஞ்சு கிடக்கு. குடிக்கிற மாதிரி இருக்காது, சொனை மாதிரி வடிஞ்சு நிரம்பிக்கிட்டு இருக்குது. நல்லா பெரிய சொனை பாருங்கள். மேலே தான் ஐயா இருக்கார், பக்கத்தில் வந்துட்டோம், வாங்க போவோம்.
மக்களை பாருங்க, நான் மன்னர்கள் அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரசர்கள் கட்டின கோட்டைன்னு சொன்னேன்ல, தவளகிரி ஈஸ்வரர் மலையில ஒரு கோட்டை இருந்ததுக்கு அடையாளம் பாருங்க. இப்போ நான் இருக்கிற இடம் தான் நம்ம தவளகிரி மலைக்கு போற அந்த கோட்டையோட நுழைவாயில். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து வந்தா தவளகிரி மலை வந்துட்டு நம்ம சிவனை கும்பிட்டுட்டு போறோம். ஆனா இவ்வளவு வரலாற்று சூடுகள் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆலமரம் இந்த கோட்டை சுவரை முழுங்கிருச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பார்க்கவே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ப்ரோ சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி பண்ணுவீங்களா ப்ரோ? எல்லா குப்பையும் எடுத்துருவீங்களா இல்லை வாட்டர் கேன் மட்டும் எடுப்பேன்? சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போ பண்ணுறது பெரிய விஷயம். வாழ்க வளமுடன். பாருங்க மக்களே, இங்கே உள்ள வாட்டர் கேன்லாம் சுத்தம் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஆஃப் ரோடில் வந்துக்கிட்டு இருந்தோம். இது படிக்கட்டு பாதை. நம்ம வந்து பழங்காலத்து பாதை அப்படியே சுற்றி வந்தோம். அந்த பழங்காலத்து பாதை வந்து இப்போ இந்த கோட்டை காமிச்சல, இந்த கோட்டை வாசலுக்கு நேராக இந்த இடத்துல படியில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக படி தான், படியில் போயிட்டு மேலே ஏறணும். வாங்க போய்கிட்டே இருப்போம். ராஜமாதா நீங்கள் இருந்தால் தான் மகிழ்மதி இருக்கும். போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. இந்த மாதிரி மலைகளுக்கு வரும்போது ரொம்பவே சொல்லிட்டோம், வாட்டர் கேனை குடிச்சிட்டு உங்கள் கையோடய கொண்டு போயிருங்க. அங்கேயும் வச்சுருக்காங்க. எனக்கு ராஜமாதா எப்பவுமே பீஸ்ட் மோடு, அந்த சிரிப்பு தான் இங்கே அழகு. சரோஜா தேவி மாதிரி சிரிப்பு. பாறை ரொம்ப கரடு முரடாக இருக்கிறனால 2 சைடும் பாருங்கள் கம்பிகள் போட்டிருக்காங்க, தடுப்பு கம்பிகள். கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்தாச்சு. இந்த தடுப்பு கம்பி காமிச்சேன்ல, இது வந்து பாருங்க மலை உச்சி வர இந்த தடுப்பு கம்பி போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போய் தவளகிரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். பாருங்க மக்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன குகை அமைப்பு இருக்குது. அண்ணன் படுத்து கிடக்காது. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்து மாமா, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, பார்த்து போங்க. கை ரெண்டையுமே வச்சு போங்க. காற்றும் பலமாக அடிக்குது, நல்லா ஸ்டீப்பாகவும் இருக்குது. இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம், செங்குத்தாக இருக்குது, எல்லாரும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். நல்லா காற்றடிக்குது, வியூஸும் செமையாக. அங்கே எப்படி வியூஸ் இருக்கு மக்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன குகை பாருங்களேன், நல்ல அணவா இருக்கு. இப்படியே போனா இந்த பக்கத்து ஒரு பாருங்களேன், இந்த பக்கத்து ஒரு பாதை இருக்கு. பார்த்துமா பார்த்து முரேசா இவ்வாறு மக்களே எவ்வளோ ஸ்டீப்பில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் போகிறோம். அதனால் எங்களுக்கு களைப்போ பயமோ இல்லை. அதான் பாருங்க, இந்த செங்குத்தான படி ஏறி வந்துட்டோம்னா இங்கே பாருங்க கேட் இருக்கு பாருங்க. படி ஏறி வந்தோம்னா ஒரு கேட் இருக்கு. நான் சொன்னேன்ல கோட்டை அமைப்புன்னு, இது 2வது கோட்டை வாசல். அது முதல் கோட்டை வாசல், இது 2வது கோட்டை வாசல். ப்ரோ போங்க. என்ன ப்ரோ இப்படி இருக்கு? போங்க ப்ரோ. என்ன இறங்குற பாதையில் ஏறி வந்திருக்கிய? எப்பவுமே டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல பாதை மாதிரி போயிட்டிய ப்ரோ. போயிட்டே இருங்க, போயிட்டோம். இந்த வாசக்கதவை தாண்டி வந்தா திரும்பி மேலே போகுது. ஆஹா சூப்பராக இருக்கே ப்ரோ, வேறு லெவல். நல்ல வேளை தடுப்பு கம்பி போட்டாங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெண்கள் ஏறுறதுக்கெலாம், கொஞ்சம் வயசானவங்க ஏறுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். ஆஹா பாருங்க மக்களே, சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டாரு. மலையேறி வந்ததும் ஒரு பாறை முகட்டில் விநாயகருக்கு, ஆறுமுகனுக்கு, பர்வதத்தினி அம்மாளுக்கு தனித்தனியாக சன்னதி இருக்குது. கடைசியாக நம்ம தேடி வந்த தவளகிரீஸ்வரர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. நண்பர்களே, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசிக்கு பக்கத்தில் வெண்குன்றம் கிராமத்தில் தவளகிரீஸ்வரர் மலைக்கு வந்திருக்கோம். 1500 அடி உயரத்தில் நம்ம தவளகிரீஸ்வரர் லிங்க வடிவில் அருமையாக காட்சி கொடுத்தாரு.
வேறு லெவல் ஃபீலிங் எங்களுக்கு. நாங்கள் வந்து 9 பேர் வந்தோம், வேறு வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்தோம். சூப்பரான தரிசனம். ஐயா வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். மக்களை பாருங்க, உள்ளக்க வந்து நம்ம தவளகிரீஸ்வரர் இருக்காரு. ஒரு 1500 அடி உயரத்தில் தவளகிரி மலையில் இந்த தவளகிரீஸ்வரர் இருக்காரு. லிங்க வடிவில் இருக்காரு. அவரோட அருமையான தரிசனம் எல்லாத்தையும் கிடச்சிருச்சு. உள்ளக்க வைப்ரேஷன் வேற லெவலில் இருந்துச்சு. நல்ல தரிசனம். இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்கும். அங்கே நம்ம தவளகிரீஸ்வரரோட துணைவியார் பர்வதவர்த்தினி அம்மன் பக்கத்துலேயே இருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, சண்டிகேஸ்வரர் இங்கே இருக்காரு. அவரையும் கும்பிட்டுட்டு நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். பாருங்க மக்களே, இந்த இடத்துல அண்ணாமலையார் இருக்காங்க. அவங்களோட துணைவி உண்ணாமலை அம்மாள் இருக்காங்க. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. ப்ரோ எப்படி இருக்கு ஃபீலிங்? ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு எப்படி ஃபீலாக தான் இருக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. மன நிம்மதி, மன நிம்மதியாக இருக்கு. கோயிலுக்கு வந்தது ஹாப்பியாக இருக்கு. அருமையா இருக்கு, சிறப்பா இருக்குது. நல்லா ஒரு கூலிங்கா இருக்கு இந்த இடத்துல. மலை ஏறினது ஒரு அருமையான சிறப்பான ஃபீலிங். தரிசனம். எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த பயணங்களில் நாங்கள் சிவனை தேடி கண்டிப்பாக வருவோம். இங்கே வந்து தவளகிரீஸ்வரர் இருக்கார். இங்கே வந்து ஈசன் வந்து தவநிலையில் அமர்ந்திருக்கிற மாதிரி, கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் பாருங்களேன், அருமையாக இருக்குது. மக்களே இந்த இடத்த பாருங்க, இது வந்து பாருங்களேன், இது வந்து கீழே இருக்குது, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு வந்து வாட்ச் டவர் மாதிரி இருக்குது பாருங்களேன். இது வந்து கோட்டையாக இருக்கிறதுக்கு இது ஒரு சான்று. பாருங்கள், இந்த இடத்துல வந்து வாயில் காவலர் துப்பாக்கியோடு நிற்பாங்க, இல்லாட்டி அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆயுதத்தோடு யாராவது நிற்பாங்க, இல்லாட்டி அந்த இடத்துல பீரங்கி இருந்திருக்கலாம். பாருங்களேன், அப்படியே அந்த வாட்ச் டவர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு வந்து சங்கரபதி கோட்டையில் கூட காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு. இது அங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் அது போகிறதுக்கு வழி எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் அந்த இடத்துல தனியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 4 மூலையிலையும் இருக்கும் இந்த வாட்ச் டவர். எல்லா சித்தர்களும் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க. இந்த மலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி தருவாங்க. அவ்வளோ சிறப்பு இருக்குது. அவுட் ஃபோக்கஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாது. ரெகுலராக வரும்போது ஒவ்வொரு உருவம் வந்து இந்த மலையில் தெரியும். மனசார விரும்பினோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் தெரியும். ரோட்டில் போகும்போது பாருங்கள், கோட்டை இருக்கிற மாதிரி அந்த அமைப்பு தெரியும். இது சிவன் மலை, அது வந்து பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து தவளகிரி மலைக்கு மேலே உச்சியில் கோபுரத்துக்கு மேலே நிற்கிறோம். பாருங்கள், இதான் விளக்கு போகிற இடம். கார்த்திகை மாதத்தில் இங்கே திருவண்ணாமலையில் எப்படி விளக்கு போடுவாங்களோ அது மாதிரி இந்த இடத்துல விளக்கு போடுவாங்களாம். மக்களே, நம்ம வந்தவாசி வந்தது, தவளகிரீஸ்வரர் மலை ஏறினது, தவளகிரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம டீமோட 9 பேர் வந்து சூப்பராக தரிசனம் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை காமிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறி வரும்போது பாருங்கள், அப்படி ஏறி வந்தோம். சாமியை கும்பிட்டுட்டு இதில் தான் இறங்கணும். இறங்குற பாதை தனியாக இருக்குது, ஏறுற பாதை தனியாக இருக்குது. இந்த பாருங்களேன், கடப்பாறை போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படியே ஏறி அப்படியே இறங்கிடணும். மக்களே, இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஏன்னா வந்து இறங்குற பாதை ரொம்ப வழுக்குது. இங்கே பாருங்கள், அம்மா எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். பாறை வந்து அப்படியே வழுக்கு பாறையாக இருக்குது. வழுக்கு பாறையிலேயே அப்படியே படி போட்டிருக்காங்களா, ரொம்ப வழுக்குது. செங்குத்தாக வேறு இருக்குது, பார்த்து தான் இறங்கணும். உட்காந்து வரீங்களா, இல்லாட்டி உட்காந்து அப்படியே ஒன் சைடாக இறங்கினா தான் ஈஸியாக இருக்கும். வழுக்கலை ஒன் சைடாக இறங்கும். என்னம்மா வழுக்கலையில எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு பாதாள குகை மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே தான் நம்ம செங்குத்தாக இறங்குறோம்.
இது ஒரு கோட்டைச்சுவர். நம்ம வேறு வழியாக வந்தோம், இப்போ இந்த வழியாக இறங்குற பாருங்க. பார்த்தோம் ஒன் சைடாக இறங்க, ஒன் சைடாக. ப்ரோ பார்த்து வாங்க, இந்த இடம் பயங்கரமாக வழுக்குது. மக்களை பாருங்க, ஹனுமரோட அந்த உருவம் தெரியுது பாருங்க. இது கிரீடம், இது முகம், மூக்கு, வாய் எல்லாமே தெரியுது பாருங்க. இறங்குற வழியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம், இறங்குற வழிக்கு மேலே இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு?